தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் விசிகாவோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. என்னன்னா, அவரை பத்திய ஊடக சந்திப்புல அவர் சொன்ன கருத்துக்கள் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு மறு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி அதிமுக திமுக யாரும் என்னை முதல்வர் ஆகணுங்கிற முயற்சியில ஈடுபடலை, யாரும் என்னைய கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா ஊடகத்துல அதிமுக திமுக முதல்வராக திருமாவளவர்களை முயற்சித்தது அவர் வேணான்னு சொல்லிட்டதா செய்திகள் வந்துருச்சு. இது அறத்துக்கு மாறானதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்காருங்க. அந்த அறிக்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற அந்த அறிக்கையில பாருங்க, தங்களை முதல்வராக்க நடந்த முயற்சியை காங்கிரஸ் முறியடித்து விட்டதாக சொல்கிறார்களே என்று ஒரு செய்தியாளர் கேட்டாராம். அதற்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கும் தகவல் கிடைத்தது. இதே காங்கிரஸோட தான் அவர் கூட்டணியில இருந்தார் திமுக கூட. சரி, அந்த காங்கிரஸ் திமுக முதுகுல கூத்திட்டு இப்ப தாவேகா கூட இருக்கு. அவரும் அதே காங்கிரஸ் இப்ப எங்க இருக்கோ இவரும் அந்த கூட்டணிக்கு தாவேகா கூட்டணிக்கு தான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாருங்க. இதுக்கு மேலதான் அடுத்தது இந்த காங்கிரஸை பத்தி நம்ம பேச போறோம். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலர் என்னை அணுகி அதை பற்றி பேசினார்கள் என்பதையே கூறினேன். திமுகவோ அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக யாரும் என்னை அப்படி அணுகவில்லை, நானும் யாரிடமும் பேசவில்லை. நேற்றும் இன்றும் அந்த இது தப்பா சொல்றாங்க, இது ஒரு அறம் அற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை கண்டிக்கிறாருங்க. தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆகும் அளவுக்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்பது அனைவரும் அறிந்த கசப்பான உண்மையாகும். அது எப்படிங்க ஐயா தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லைன்னு சொல்ல முடியும்? இது திராவிடம் தானே சொல்லணும். இதே தமிழ் சமூகம் காங்கிரஸ், நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இவர் தான் சொல்றாரு காங்கிரஸ் அப்படின்னு தடுத்ததாக எனக்கு தகவல் கிடைக்குது. அந்த காங்கிரஸ் ஐயா காமராஜர் இருக்கிறப்ப நம்ம கக்கன் ஐயாவை என்ன மாதிரியான இதுல அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? அறநிலையத்துறை எதற்கு பரிவட்டம் கட்டணுங்கிறதுக்காகவே அறநிலையத்துறை கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஆனா இங்க திராவிடத்துல யாருக்காவது அப்படிப்பட்ட பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? வெறும் ஒப்பு சப்புக்கு இல்லாத துறையை மட்டும்தான் தலித் சமூகத்துக்கு, மன்னிக்கவும் பட்டியல சமூகத்துக்கு இவங்க கொடுத்திருக்காங்க. ராசா அவர்கள் இவங்க கட்சிக்காக பெரிய கொள்கையை பரப்பு செய்யறவர், அவருக்கே அவர் சொந்த தொகுதி பொது தொகுதியானால அவரையே தொகுதியை மாற மீண்டும் தனி தொகுதிக்கு மாற்றினதுதான் திராவிடம். அப்ப இத நீங்க தமிழ் சமூகம்னு தமிழ் மக்கள் மேல பழி போடுவது சரியா? திராவிடம் தானே சொல்லணும். இங்கதான் சமூக நீதி நிலைநாட்டிடுச்சு. வெறும் ஜாதி பேருக்கு பின்னாடியே ஜாதி பேர் கிடையாது, அப்படிப்பட்ட ஜாதி இல்லாத சமூகமா திராவிடம் தானே மாற்றிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப 75 வருஷமா திராவிடம் தான் ஆளுது அப்படிங்கிறப்ப தமிழ் சமூகம்ங்கிறது தமிழக மக்கள் மேல பழி போடுறது எந்த விதத்துல இது நியாயம்? அடுத்தது அவர் சொல்றாங்க, அதான் பெரிய இன்ட்ரெஸ்டிங்க. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சராக ஆட்சி பீடத்தில் கோலோச்சிய வரலாறு நடந்தேறியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும், ஒரு 100 இயர் ஆனாலும் சரி, அது கனவாகவே இருக்கும் என்பதை அறிந்தவன் நான். எனினும் இன்றைய அரசியல் சூழலில் அப்படி ஒரு பேச்சு நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆகவே எனக்கும் தகவல் கிட்டியது என்று ஒரு ஊடக பணியாளர் கேள்விக்கு நான் எழுதிட்டேன். தமிழகத்துல ஒரு பட்டியல தலைவர் முதல்வர் ஆகுவது இன்னும் 100 வருஷம் ஆகுங்கிறது இவர் சொல்றாரு. பாத்தீங்களா, அண்டை மாநிலமான ஆந்திரால எதற்கு எடுத்தாலும் வட இந்தியால பெரிய ஜாதி வேற மாநிலம் தாங்க வட. தமிழ் சமூகம் முன்னேறிய சமூகம். திராவிடம் இங்க ஜாதியை ஒழிச்சிருச்சு. பேருக்கு பின்னாடி கூட ஜாதியை போட முடியல, ஜாதியை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு தமிழகத்தை உருவாக்கியிருக்காரு ஈவேரா. ஆனா அங்க பாருங்க, சனாதன சக்தி அப்படி பேருக்கு பின்னாடியே என்ன ஜாதி வெறியோட இருக்காங்க அப்படின்னு சொல்ற உத்தரப்பிரதேசம் கேலியும் கிண்டிலும் இன்னி வரையும் இதே திருமாவளவன் வடக்கன்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்துல கூட, அதுவும் பெண்மணிங்க, அவங்க பட்டினத்தை சேர்ந்த பெண்மணி முதல்வர் ஆயிட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. பீகார் பீடாவாயன் பானிபுரி விற்கிறவன் கவர்னர் RN ரவி அவர்களை கூட இதே திராவிட MP அவர்கள் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனா அந்த மாநிலத்துல கூட முதல்வர் ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம பஞ்சாபா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும் சொல்றாருங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் வெறுமனை திசை திருப்புறதுக்காக இப்படி பேசக்கூடாது.
உண்மையா என்ன சொல்லியிருக்கணும், அங்க சனாதனம் அப்படின்னு பேசுற மாநிலத்துல கூட அங்க பட்டியல மக்கள் ஒரு பெண்மணி கூட அங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஆனா இங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி இங்க மக்களோட மனநிலம் பட்டியல மக்களுக்கு எதிராக, அதுவும் 100 வருடம் ஆகும் அந்த அளவுக்கு இவங்க ஒரு வெறுப்புணர்வை பதிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும் தவிர, பொத்தம் பொதுவா ஒரு தமிழ் சமூகத்து மேல தமிழ் மக்கள் மேல பழிப்படக்கூடாது. நல்லது நடந்தா ஏதாவது ஒரு சமூக ரீதியா நல்லது நடந்தா திராவிடம் சொல்ற நீங்க, அப்ப ஏதாவது ஒரு சம்பவம் எதிரா நடந்தா அதற்கும் திராவிடம் தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்க ஆட்சிக்கும் உங்க பதவிக்கும் இப்படி நீங்க திராவிடத்தோட இருக்கிறது உங்களுக்கே நல்லதா? நீங்களே இப்படி சொன்ன மாதிரி உங்க இப்ப எம்எல்ஏ இருக்க திரு வன்னியரசு ஒரு பொது மேடையில அதுவும் தொலைக்காட்சியில சொல்றாரு, இதே திராவிட தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி பேசுறப்ப எதுக்குங்க பொது தொகுதியெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதா, அப்படி இருந்தும் நீங்க அவங்க கூட்டணியில தான் இருக்கீங்க. இது மிக 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 வருத்தத்துக்குரியது. இப்பயும் சொல்றேன், பிஜேபி வந்துடும், சனாதன ஒழிப்பு எல்லாமே கண் துடைப்புன்னு உங்களுக்கே தெரியும். தமிழ் சமூகம் எப்படி கக்கன் அவர்கள் அழகு பார்த்ததோ அதே மாதிரி மாறணும்னா உங்களை போன்ற தலைவர்கள் தவறாக வழி நடத்தாம உண்மை திராவிடம்னா என்னன்னு மக்களிடையே உண்மையை கொண்டு வந்தாதான் உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. தமிழ் சமூகத்தை மேல பழி போடுவது சரியல்ல. இதுக்கு முழுக்க காரணம் திராவிடம் தான். உண்மையில இன்னி வரையும் திராவிடம் சமூக நீதிக்கு எதிரானதான் இருக்கு. வேங்கை வயல் சம்பவமே அதுக்கு பெரிய உதாரணம். இன்னி வரையும் ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. யாரு கல்பிரிட்டு யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரையும் கண்டுபிடிக்க முடியலங்க. இதே மாதிரி எப்படி ஒரு 100 ஆண்டு கனவாதான் அமையும் சொல்றாரோ அதே மாதிரி பட்டியல மக்களுக்கு அதிகமா வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு எம்பியா இருக்காரு பாத்தீங்களா திரு ரவிக்குமார் அவர்கள். அவர் என்சிஆர்பி டேட்டாவை மேற்கோள் காட்டி இங்க பட்டியல மக்களுக்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாகுது, வடக்கை விட இங்க ரொம்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னு அவரும் சொல்றாரு. அப்ப இனிமையாது திருமாவளவன் அவர்கள் விசிகா வெளியில திராவிடம் தான் இங்க பட்டியல மக்களுக்கு எதிரானது இருக்கு. ஒரு பட்டியல தலைவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு 100 ஆண்டு ஆனாலும் ஒரு பெரிய சவாலா அமையறதுக்கு காரணம் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா மக்களுக்கு, அதாவது அவங்களை நம்பி இருக்கிற பட்டியல மக்களுக்கு உண்மையான குரல் கொடுப்பாரா திருமாவளவன்? அதே மாதிரி இன்னைக்குங்க நம்ம சொன்ன மாதிரி என்சிஆர்பி டேட்டா அடுத்த ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல 5ல் 1 தான் பட்டியல மக்கள். ஆனா அங்க தற்காப்புக்காக பிரிவென்டிவ் கஸ்டடி அரெஸ்ட்ல 3ல் 1 யாருன்னா பட்டியல் மக்களாம். தமிழ்நாட்டுல தான் அதிகமா இந்த பிரிவென்டிவ் கஸ்டடியில பட்டியல மக்கள் 31% 1000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 31% பட்டியல் மக்கள் தாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமுதாய மக்களுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன மாதிரியான மறுவாழ்வோ இல்ல கல்வி கொடுத்து அவங்களுக்கு முன்னேறுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்? வெறும் பதவிக்காக அவரே அந்த பதவியை அடையறதுக்கு முதல்வர் பதவி அடையறதுக்கு 100 ஆண்டு ஆகும் சொல்றாரு. இனிமையாவது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உரியராகவும் திராவிடம் உண்மையான முகம் என்னன்னு மக்களிடையே இதே போல வெளிச்சத்துக்கு சொன்னா மீண்டும் அவருக்கு நம்பிக்கை உரியவரா மாறுவார். இல்லை என்றால் காலம்தான் பதில் சொல்லும்.